ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் நம்ம தவளை மீன்லாம் பிடிக்கிறதுல சரியான எக்ஸ்பர்ட்டு. அதனால தான் இவரை கூப்பிட்டு வந்திருக்கோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரசாந்த். இவர் தான். இவரை வச்சு தான் இன்றைக்கி டெமோ பார்க்க போகிறோம். இதை பிடிக்க முடியுமா இல்லையான்ட்டு. இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். ஸோ அதனால தான் இவரை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான், இந்த முள்ளெல்லாம் வச்சு தான் எல்லாம் பிடிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், இந்த முள் தான் இது. மீன் பிடிக்கிற முள் தான் இது. சொல்லப்போனால் இதை வச்சு தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நூல் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஏரி சுற்றி எடுக்கணுன்ட்டு. அங்கே காட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஏரியில் தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பாருங்க, அவர் அந்த சைட்லேருந்து அதை தூக்கி போடுறதுக்கு பார்க்குறாரு. நம்ம தான் இப்போ பிடிக்கணும். பார்த்துங்க எப்படி பிடிக்கணும் பார்த்துக்குங்க. போடு பார்த்துக்கி. அவர் அதை சுற்றிட்டு இருக்காரு வெளியே எடுத்துட்டு. ஏன்னா இந்த லாஸ்ட்டில் வரணும். அது ஃபுல்லாக முள்ளு செடியாக இருக்கிறதுனால அந்த சைட்லேருந்து வரமாட்டேங்குது. எல்லாம் அந்த வேலிங்கத்தா மரம். இதனால தான் தண்ணிலாம் வற்றி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதாங்க இவர் போய்ட்டு எடுக்கிறதுக்கு போகிறாரு. இந்த கயிறு பாருங்க, இது வந்து நைலன் கயிறு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி கயிறு வாங்கிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும் அந்த கயிறு. அவர் அந்த சைடில் நின்றுட்டு இருக்காரு. சென்டரில் முள் விட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் வீடியோலாம் போடாது. மறுபடியும் எப்படியோ ஒரு வழியாக போட்டாங்க. மிஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பாயிண்டில். 2வது பாயிண்ட் போட்டிருக்காங்க. அடிக்க போகிறாரு. பிடிச்சிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு தவளை பிடிச்சாச்சு. எப்படியோ மேலே வெளிக்க போகிறோம். இங்கே பாருங்க, ஃப்ராக் பாருங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் இதோட லெக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எதுக்கு சொன்னால், இது வந்து பிபிக்கெலாம் ரொம்ப. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக மேலே வந்துச்சு. வாங்க இதை பிடிக்கலாம். அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒன்று பிடிச்சோம். அதை எடுத்து கவரில் போட்டுக்கிறாங்க. பாருங்கள், இந்த கவரில் வச்சுக்கிறாங்க. இந்த கவரில் வச்சு போட்டுக்கிறாங்க. இந்த கவரில் போட்டுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ 3வது ஒன்று பிடிச்சிட்டாங்க. மேலே வந்துட்டுருக்கு. பாருங்கள், கரெக்டாக அந்த ஊக்கில் தான் கரெக்டாக மாட்டிக்குது. பாருங்கள். கீழே வச்சுருங்க. பிடிச்சி கவரில் போட்டுருவாங்க. அதனால அது தவளையும் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாட்டிக்கிட்டு இருக்கு. அதில் அது எடுத்துகிட்டு வந்து கீழே போடுறாங்க. ஓகேங்களா? அப்படியே ஒரு வழியாக 4த்தையும் பிடிச்சி கவரில் போட்டாங்க. கவரில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3 தவளை நம்மக்கிட்ட மாட்டிச்சு. க்ரீன் ஃப்ராகு. அது 3த்தையும் வச்சு இப்போது நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 4த்தில் ஒன்று ஓடிச்சு. அதான். ஓகேங்களா? பிளேடு எங்கே இருக்குது பாரு. இப்போ பாருங்கள், நம்ம வெறும் அந்த லெக்கு மட்டும்தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லெக்கை கட் பண்ணுறதெல்லாம் போட வேணாம். அதை முடிச்சுட்டு அடுத்து நான் வீடியோ போடுறேன். பாருங்கள். போடுறா. இப்படிலாம் போட்டா அதிகமாக பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காடை கறி மாதிரி இருக்கு. இது நம்ம இப்போ சமைச்சு சாப்பிடலாம். எப்படி சமைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓப்பன் பண்ணுறா. போதும் மேடம், வெளியே கை போய் இன்னும் நல்லா தரும். திறக்க மாட்டீங்க. சும்மா சுற்றி நிற்குது. கடைசியில் அது ஃபுல்லாக திறக்க போடல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நம்ம அப்படியே கழுவிடலான்னு கழுவுறோம். பாருங்க, வாஷ் பண்ணுறோம். அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க, அதெல்லாம் சொல்கிறேன் பாரு. என்ன பண்ணுறீங்க? வீடு போய் ரெடி வைக்கலாம். நல்லா செய்யலாம். மஞ்சள் போடுறது. இந்த தண்ணி வந்து மோட்டர்லேருந்து வருது. இந்த தண்ணியில் வந்து ஏரிக்கெலாம் பாசுவாங்களா, அந்த மாதிரி தண்ணி இது. இந்த வயலுக்கெலாம் பாசுவாங்கல்ல, அந்த தண்ணிங்க இது. அதை தான் நம்ம வாஷ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு இங்கே உட்காந்துட்ருக்கோம். நம்ம பையன் தான் வாஷ் பண்ணுறான். அவன் பேர் பிடி பிரசாந்த். இங்கே பாருங்க, மூஞ்சில மறைச்சிக்கிட்டான். எதுக்கு தான் என்னை வச்சு காமெடி? இவன் பேர் தான் பிடி பிரசாந்த். போதாத்தலப்பா. நல்லா க்ளீன் பண்ணுங்க. இதை தவளை இருக்க வேறு பிடிச்சலாம். செத்துருங்க. செத்துரு.
நேரம் உயிரோட இருக்க சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக கழுவி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். சரி, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கிட்ட போய் செய்யலாம். வாங்க போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேஸ் இப்போ கொட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி மசாலா கொட்டிக்கலாம். பாதி உப்பு போட்டுக்கலாம். இதுல வாசனை வரதுக்கு மஞ்சள் தூள் பாதி போட்டுக்கலாம். செஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லா செஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டா மசாலா போடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேஸ் போடலாம். திருப்பி இப்போ பிசைஞ்சுக்கலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேர்ந்து முடித்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சது. இப்போ கடாயை வச்சுக்கலாம். கடாயை கொச்சிட்டு பேர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொச்சிட்டு பேரு கறி எடுத்து போட்டுடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கறியை போடலாம். ஒன்று போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா வேகுது. புஃப் புஃப்னு வந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்து எல்லாம் இதில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ லெமனை பூஞ்சி ஊற்றலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். வேற டேஸ்ட், வேற மாதிரி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் டிங்னு ஐத்திருங்க.